எஸ்எம்சில ஃபுல் பேக் அண்ட் என்னன்னு ஃபேவலிக் எப்பண்டா என்னன்னு சொல்லி போன வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். அடுத்ததான் ஓட பிளாக் அண்டா என்ன, அதை எப்படி மார்க்கெட்ல கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓட பிளாக்கை கண்டுபிடிக்கிறது முன்னுக்கு நமக்கு முதலாவது தெரியணும் ஃபுல் பேக் என்ன மாதிரி போயிருக்கு என்றது நமக்கு தெரியணும். ஃபுல் பேக் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறது தெரியணும். நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக் கொண்டு வரைஞ்சி பார்த்தேன். இன்டர்னல் ஃபுல் பேக் கொண்டையுமே நான் வரையல. இன்டர்னல் ஃபுல் பேக்கையும் மறந்துட்டே போவோம். இந்த மாதிரி ஷார்ட் ஃபுல் டே கொடுத்து கொடுத்து போய் இந்த இடத்துல போய் நீ இப்படித்தானே. இது ஒரு ஃபுல் டே. அடுத்து என்ன பார்த்திருந்தான், ஃபேவலிக்கர் 2002 பார்த்துருக்கணும். ஃபேவலிக்கர் பண்ண என்ன, 3 ஹேண்டிலுக்கு இடையில ஒரு கெப் ஒன்று இருந்தால் அது ஃபேவலி கெப்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த ஃபேவலி கெப்ன்ற வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னு சொல்லிட்டுன்னா அது பார்க்காம வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓட பிளாக் உங்களுக்கு விளங்காது. சரியா? இப்போ ஃபுல் பேக் அண்ட் என்னென்னு முதலாவது பாருங்க, அதுக்கப்புறமா ஃபேவலி கெப்பை பாருங்க, அதுக்கப்புறமா ஓட பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு விளங்கும். அப்ப இந்த மாதிரி மார்க்கெட் ஃபுல் பேக்கை கொடுத்து கொடுத்து போயிருக்கு. சரியா? இந்த ஃபுல் பேக் நான் என்னத்துக்கு இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன் என்றால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஃபேவலி கப் மார்க்கெட்ல எல்லா இடத்துலையும் இருக்கும். சரியா? அநேகமான இடத்துல ஃபேவலி கப் இருக்கும். அப்ப ஃபேவலி கப் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஓட பிளாக் நம்ம மார்க் பண்ண மாட்டோம். ஒரு ஃபுல் பேக் கொண்டு கிரியேட் ஆகிருக்கிற இடத்துல இருக்க முதலாவது ஓட பிளாக்கை மாத்திரம் எடுப்போம். சரியா? ஒரு ஃபுல் பேக் கொண்டு கிரியேட் ஆகிருக்கிற இடத்துல இருக்கிற முதலாவது ஓட பிளாக்கை மாத்திரம் நாம எடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபுல் பேக்கை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப்படியே கீழே வந்து பிறகு குட்டி குட்டி இன்டர்னல் ஃபுல் பேக்கை கொடுத்து 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 இந்த மேல போய் உடைச்சிருக்கு. அப்ப நம்ம ஃபுல் பேக்ல கூட என்ன, ஒரு ஃபுல் பேக் கொண்டு ஒரு கேண்டில் லோவ் எடுத்து கையை உடைக்கும் போதுதான் என்ன செய்யுது, இந்த ஃபுல் பேக் கொண்டு கம்ப்ளீட்டா ஆகுது தானே பார்த்துருந்தான். அப்போ இடையில இருக்கிற இந்த இதெல்லாமே என்ன, இதெல்லாம் இன்டர்னல் ஃபுல் பேக். அவர் மேஜர் ஃபுல் பேக் எது, இந்த இடம். அப்படித்தானே? அப்ப இந்த இதுல உங்களுக்கு தெளிவு கட்டாயம் இருக்கணும். சரி, அப்ப இதுதான் நமக்கான மேஜர் ஃபுல் பேக் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும், இந்த ஃபுல் பேக்ல இதுலயோ அல்லது இதுலயோ 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 எங்கேயாச்சும் ஓட அதாவது ஃபேவலி கெப்பிரிக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது பார்ப்போம் இந்த ஏரியாவுக்குள்ள ஃபேவலி கெப்பிரிக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஃபுல் பேக் கொண்டு ஸ்டார்ட் பண்ணி அதுல மேஜர் ஃபுல் பேக்ல இருந்து தான் நம்ம ஃபேவலி கெப்பை தேட வலிக்கிறோம். எடுத்த உடனே இஞ்ச பைத்தெல்லாம் தேடுறது இல்லை, முதலாவது அடியில இருந்து தான் தேடி வரணும். இந்த ஏரியாவுக்குள்ள இந்த ஒரு ஃபேவலி கெப் இருக்கேன்னு, ஃபேவலி கெப் என்னன்னு தெரியாம இதை வந்து பாத்தீங்கன்னா விளங்காது. இந்த வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா இது உங்களுக்கு விளங்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபேவலி கெப் வந்து இருக்கு. அப்படித்தானே? இப்போ ஃபேவலி கெப் ஒன்று இருக்கின்ற என்ன அர்த்தம், இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற ஓடஸ் எதுவுமே ஃபில் ஆகல அப்படின்றது அர்த்தம். சரியா? அப்படி இருக்கும்போது இப்ப ஓட பிளாக் எப்படி எடுக்கிறேன்றால் இந்த ஃபேவலி கெப் இருக்கிற அந்த அதுக்கு கீழே இருக்கிற அந்த முழு கேண்டிலுமே ஓட பிளாக்கா வரும். சரியா? இந்த ஃபேவலி கெப் இருக்கு. ஆகவே இந்த கெப் அடுத்ததா இருக்கிற கேண்டில் எது, இந்த ஹேண்டில். அப்படித்தானே? இந்த கேண்டில் ஃபுல்லாவே ஒரு ஓட பிளாக்கா வரும். சரியா? இப்படித்தான் நம்ம ஓட பிளாக்கை கண்டுபிடிக்கிறேன். அதாவது ஃபேவலி கெப் கீழே இருக்கிற ஒரு முழுசா இருக்கிற அந்த கேண்டில் நம்ம மார்க் பண்ணினோம் என்றால் சரி, அதை ஒரு ஓட பிளாக்கா சொல்லலாம். இது மட்டும் ஓட பிளாக் இல்லை, இது நார்மலா கொமனா இருக்கிறது ஓட பிளாக். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. சில பேருக்கு என்ன டவுட் வரும் இருக்குன்னா, இப்ப இந்த ஃபேவலி கெப் இருக்கு. அப்படித்தானே? இந்த இடத்துல கெப் கொண்டு ஃபில் ஆகாம எடுக்கித்தானே, இந்த கெப் எல்லாமே இன்சைட் பார் வந்து ஃபில் பண்ணிட்டு இடையில எந்த கெப் கொண்டும் ஃபில் ஆகாம இருக்கு. சில பேர் என்ன யோசிக்க முடியும்னால் எப்படியும் இந்த ஃபேவலி கெப் கொண்டு இருக்குத்தானே, அப்ப அதனால இதை ஒரு ஓட பிளாக் அடுப்பமே என்று சொல்லி சில பேர் யோசிப்பாங்க. சரியா? இந்த மாதிரி ஓட பிளாக் அடுப்பம் வந்து யோசிப்பாங்க. சரியா? இந்த விஷயத்த ரொம்ப கவனமா பார்க்கணும்.
இந்த ரெட் கலர் கேண்டில் ஒரு இன்சைட் பாரா இல்லாம இந்த மாதிரி இது ஒரு முழு கேண்டிலா இருந்தாலும் கூட, சரி, இந்த மாதிரி ஒரு முழு கேண்டிலா இருந்தாலும் கூட இதை நாம ஒரு ஓட பிளாக்கா எடுக்க இயலாது. சரியா? ஏன் அதை எடுக்க இயலாது என்று சொல்லி சொன்னால் இதுக்காகத்தான் அந்த புல் பேக்கை வரைஞ்சேன். சரியா? இந்த ரெட் கலர் கேண்டில் இப்படி ஒரு நியூட்டமான முழு கேண்டில் இருந்திருந்தாலும் கூட இதை நாம ஒரு ஓட பிளாக்கா எடுக்க இயலாது. ஏன் இதை எடுக்க இயலாதுன்றா ஒரு புல் பேக் கொண்டு நடந்து அந்த நேச்சர் புல் பேக்கில் இருந்துதான் சேவலிக்க கண்டுபிடிச்சு ஓட பிளாக்கை மார்க் பண்ணணும். அந்த புல் பேக்குள்ள இருக்க அடுத்த ஓட பிளாக் கொண்டையுமே நம்ம எடுக்கக்கூடாது. ஏன் அதை எடுக்கக்கூடாது என்று சொன்னா இதெல்லாம் நமக்கு அவங்க வைக்கிற ஒரு ட்ராப். இப்ப இதையும் ஓட பிளாக்கா பார்த்து நம்ம இந்த இடத்துல எந்த எடுக்க வலிக்கிட்டோம்னா அதுக்கு நமக்கு கட்டாயம் ஸ்டோப்லெஸ் ஃபிட் ஆகும். சரியா? அப்ப உங்களை விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னடா, ஒரு புல் பேக்ல இருக்கிற நேச்சர் புல் பேக்ல இருக்கிற முதலாவது ஓட பிளாக்கை தான் எடுக்கணும். சம்டைம் இந்த இடத்துல இந்த ஓட பிளாக் இல்லை, சரியா, இந்த இடத்துல இந்த ஓட பிளாக் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்ப நம்ம இதை ஒரு ஓட பிளாக்கா எடுக்கலாம். தவிர இந்த இடத்துல ஓட பிளாக் இருக்கும் போது ரெண்டாவதா இந்த ஓட பிளாக்கை நம்ம எடுக்க இயலாது. ஒரு புல் பேக்ல இருக்கிற முதலாவது ஓட பிளாக்கை மட்டும்தான் எடுக்கணும். சரியா? அப்ப இது ஒரு ஓட பிளாக் தானே. ரைட். நீங்க முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இது ஒரு ஓட பிளாக் இருக்கிறதுனால கட்டாயம் இதிலிருந்து மார்க்கெட் பை ஆகும் என்ற அர்த்தம் இல்லை. சரியா? பை ஆகும் சான்ஸ் இருக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். தவிர கட்டாயம் இதிலிருந்து பை ஆகும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்க கூட இருந்தாலும் நம்ம சாப்பிட்டோம். இது பாத்தீங்கன்னா இந்த ஓட பிளாக் ட்ரிகர் ஆகின உடனே மார்க்கெட் மேல போகுது. சரியா? இப்ப இந்த இடத்துல சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க பார்ப்போம். அது வார வீடியோவில் ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கேன். இப்ப நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு புல் பேக் நடக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு பேவலி கிடந்தால் அதுக்கு கீழே வர அந்த கேண்டில் முழு கேண்டிலுமே ஒரு ஓட பிளாக்கா வரும். சரியா? இந்த மாதிரி ஒரு ஓட பிளாக் நம்ம கண்டுபிடிச்ச பிறகு அந்த புல் பேக்குள்ள இருக்கிற இன்டர்னல் புல் பேக்ல இருக்கிற எந்த ஒரு ஓட பிளாக்கையுமே நம்ம எடுக்கிறதுக்கு இயலாது. இப்ப உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்து நம்ம பார்க்கலாம். இப்படித்தானே இது ஒரு புல் பேக். சரியா? சரி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் சேவலி கத்திரிக்கான முதலாவது வரும். இப்படித்தானே இந்த கிரீன் கலர் கேண்டில நம்ம முதலாவது கேண்டில் எடுத்தோம் என்றால் இது செகண்ட் கேண்டில், இந்த ரோஜி கேண்டில் மூன்றாவது கேண்டில். அப்படித்தானே இது மூன்றுக்கும் இடையில இவ்வளவு பெரிய ஒரு கேப் வந்து இருக்கு. சரியா? அப்ப இவ்வளவு பெரிய ஓர்டர் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. இது சேவலி கேப். இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஃபுல் பேக். அப்படித்தானே இது ஒரு ஃபுல் பேக். சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம முதலாவது ஓட பிளாக் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? சேவலி கேப் திரிக்காண்டு கண்டுபிடிக்கணும். இந்த கிரீன் கலர் கேண்டில் முதலாவது கேண்டில் எடுத்தோம்னால் இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். அப்படித்தானே. ரைட். இப்ப இந்த மூன்று கேண்டிலுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று இருக்கு. அப்ப பெரிய ஒரு ஓர்டர் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. அப்படித்தானே. ரைட். அப்ப இது சேவலி கேப். இது கீழே இருக்கிற அந்த முழு கேண்டிலுமே ஒரு ஓர்டர் பிளாக். அப்படித்தானே. இப்ப இந்த ஓர்டர் பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பலாம், திரும்பாமலும் போகலாம். சரியா? அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது எல்லாமே பிற வீடியோக்குள்ள நீங்க பார்க்கலாம். சரியா? ரைட். இப்போ பார்ப்போம் என்ன நடக்குது என்று. ஓட பிளாக்ல ட்ரிகர் ஆகின உடனே மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கணும் முதலாவது பாருங்க.
எஸ்என்சில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 1:3 எடுக்கிற 1:3 எடுக்கிறேன். சரியா? அப்ப இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ட் 2 என்று எடுத்துருந்தீங்க எழுத்துனால் உங்களுக்கு 1:3 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 1:5 எடுத்துக்கலாம். சரியா? அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? நமக்கு 1:10 மேலே கிடைச்சிருக்கும். எல்லா இடத்துலயும் நமக்கு எம்பி கிடைச்சிருக்குமான்னு சொல்லி நமக்கு இப்போதைக்கு சொல்லலாது. அதுல கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு எந்த இடத்துல எம்பி கிடைச்சிருக்கும் சொல்லி நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். சரியா? இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியணும்னால் தியாவலி கேப் கொண்டிருக்கிற இடத்துல அதுக்குள்ள இருக்கிற ஹிண்டில் ஓட பிளாக் வரும். அந்த ஓட பிளாக் பெரும்பாலான இடங்கள்ல ஒர்க் பண்ணும். பயோ செல்லு நம்ம இந்த ஓட பிளாக் வச்சு பண்ணி கொள்வோம். சரியா? இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு பாருங்க.